மகரந்த மலர்கள் வளையொலி நேயர்களுக்கு வணக்கம். வானப்புறவெளி முனைவர் கு. கணேசன் அவர்களின் கவிதைகள். வானப்புறவெளி கவிதை நூல் அண்மையில் வெளியாகியுள்ளது. முனைவர் கு. கணேசன் அவர்கள் இந்த கவிதை நூலை எழுதி வெளியிட்டுள்ளார். அண்மையில்தான் அவர் தொப்புள் கொடி எனும் கவிதை தொகுப்பை வெளியிட்டிருந்தார். கவிஞர் முனைவர் கு. கணேசன் அவர்கள் கலைமாமணி விருது பெற்றுள்ள எழுத்தாளர், தமிழ்நாடு அரசினுடைய திருவிக விருதாளர், தமிழ்நாடு அரசின் தமிழ்ச்செம்மல் விருதை பெற்றுள்ளவர். இதுவரை 43 இலக்கிய நூல்களை படைத்தளித்த தமிழ் சான்றோர். இவர் சேலத்தில் வசித்து வருகிறார். மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஹைக்கு கவிதைகள், உரைநடை, சிறுகதை, உரை என்று இலக்கியத்தின் அத்துணை தலங்களிலும் இவர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். திருக்குறளுக்கு உரைநூல் எழுதி வெளியிட்டுள்ளார். அதேபோல் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலைக்கு அண்மையில் உரை எழுதியுள்ளார். இந்த ஆளுமை அவர்கள் இலக்கியத்தின் எல்லா துறைகளிலும் முத்திரை பதித்து சாதனை படைத்து வருகிறார் என்றுதான் கூற வேண்டும். வானப்புறவெளி கவிதைகள் நூலை சென்னை மணிவாசகர் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. 50 கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. முன்னுரையில் கவிதைகள் குறித்து பல பக்கங்களில் கவிஞர் முனைவர் கு. கணேசன் அவர்கள் அருமையானதொரு விளக்கத்தை அளித்துள்ளார். வயநாடு பேரிடர் சம்பவம், அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்ட சமகால தலைப்புகளில் கவிதைகளை படைத்துள்ளார். அவருடைய குரலிலேயே இந்த தொகுப்பிலிருந்து சில கவிதைகளை நாம் கேட்போம். வாருங்கள், சேலம் முனைவர் கு. கணேசன் அவர்களின் கவிதைகள் அவரது குரலிலேயே கேட்டு ரசிப்போம். வானப்புறவெளி கவிதைகள். கல்வி அழுகுரல். இதயமுள்ளவர்கள் யாருக்கும் கேட்கவில்லை. நாற்றங்கால் செடிகளை மரமென்று எண்ணுவதா? பிள்ளைகளை ஆங்கிலேயராக்கும் துடிக்கும் மோகம். குழந்தை விழிப்பதற்கு முன்னமே பற்பசை சீருடை தலைமாட்டில். காலைக்கடன் கழிக்கச் செய்வது கட்டாய வேதனை. இளந்தளிர் முதுகில் புத்தகச் சுமை. மூட்டை மட்டுமல்ல, அது பெரியோர்களின் கனவு. காலை உணவு சாப்பிட மனமில்லை. விழிகளில் வழியும் கண்ணீர் தாரைகள். வீட்டு பாடங்கள் முடிக்காத பயம். முள்ளாணியைப் போல் சுமக்க முடியாத காலணிகள். பள்ளி பேருந்தில் மயிலிறகாய் எண்ணி குழந்தைகளின் அழுகை. ஒருபுறம் ஏக்கம், சாலை நெரிசல், ஊர்ந்து போகும் நத்தை ஊர்வலம், வெறித்த பார்வை. பேருந்தில் ஏறியதும் இடம் பிடித்து ஆழ தூக்கம். பொன்வண்டை தீப்பெட்டிக்குள் அடைத்தார் போல வகுப்பறை கல்வி. வீடு திரும்பி வரும் வேளை பையில் தாயின் சோதனை. வகுப்பு பாடம் மதிப்பெண் சீட்டு. தேடி முடிக்கையில் மலர் மொட்டு தானாகவே உறங்கும். நாளும் நாளும் மழலைகளின் சுழற்சி உத்தம். மனம் விலங்குகள் பூட்டிய சிறை. பிள்ளைகள் தேசத்தின் எதிர்காலம். மனிதனின் நம்பிக்கைகள். சுயமாய் சிந்திக்கும் ஆற்றலே கல்வி. சிறகு தானாய் முளைப்பது, கட்டாயப்படுத்துவதல்ல. கல்வியே குழந்தைகளை கிழித்து விடாதீர். புத்தகமில்லாத உலகம். பனித்துளிக்குள் எப்படி படகின் பயணம்? பட்டாம்பூச்சிக்கு எதற்கு வண்ணத்து பூச்சி? பட்டாம்பூச்சிக்கு எதற்கு வண்ணப்பூச்சி? சிட்டுக்குருவிக்கு கணக்கும் பாரமா? நத்தையின் தலையில் புத்தக பையா? நவீன உலகில் சிலுவை சுமக்கும் இயேசுநாதர்களா அந்த சிறுவர்கள்? பன்னீர் பூக்களில் அணுகுண்டுகளா? இளமொட்டின் மௌன மொழியை யார் மொழிபெயர்க்க கூடும்? மழலையின் அழுகுரல் காதில் விழவில்லையா? எதிர்கால கனவை பைகளில் சுமக்கும் உன்னத பறவையா மழலையர்? அவர்களுக்கு எத்தனை மனவழிகள். கோடுகள் தாண்டும் குதிரை பந்தயம். புத்தகப்பை என்ன ஆயுத கிடங்கா? இல்ல யுத்த கருவியா? மாணவர் முதுகில் சுமையா? குப்பைகளை சுமக்கும் வண்டியா? தேவையற்ற புத்தக பாரத்தால் உடலும் மனமும் வளைந்து கேள்விக்குறி. பள்ளிக்கு புத்தகப்பை இல்லாத நாட்கள்.
சுதந்திர காற்று சுவாசமாய் வீசும். மணப்பறவை வானில் சிறகசைக்கும். சிந்தனை சிறகடிக்கும். மகிழ்ச்சி மகரந்தம் தூவும். மாணவ உள்ளத்தில் பூ பூக்கும். அறிவு ஆழமாய் கிளைவரிக்கும். சிந்தனை சிகரம் தொடும். வயநாட்டில் பெருவெள்ளம். கடவுளின் தேசத்தில் கண்ணீருக்கு பஞ்சமில்லை. அவனுக்கு கருணையும் இல்லை. இயற்கை சீற்றம், எண்ணிலடங்காத உயிரிழப்பு. திரும்பிய திசைவெல்லாம் வெள்ளப் பெருங்காடு. பூமித்தாயின் வயிறு வெடித்ததால் ஆழப் பெருவெளிகள். அரபிக்கடலே சீற்றமாகி கூற்றமானதோ. மக்களில் ஓலம். ஆதரவு கரம் நீட்டினாலும் எட்டிப்பிடுவதற்கு மூழ்கிய கரங்கள் இல்லை. அவை யாவும் பிணங்கள். அரசு எந்திரங்கள் அதிமின்னல் வேகம். விதியின் கைகளில் சடலங்கள். இயற்கை எண்ணெய் சிதிலமாகி சிதறி கிடக்கிறாள். காட்டாற்று வெள்ளம். உயிர்குடிக்கு பேராளி. மரண வளங்கள். சேற்றின் ஆழத்தில் உயிர்கள். அந்தோ ஒன்றா இரண்டா ஒரு வரியில் சொல்லி முடிக்க வயநாடு முகவரியிழந்த முகம். தரையெல்லாம் தண்ணீர் நெருப்பு. செந்தியின் கோலம். வெள்ளம். கனவிலும் நினைவிலும் வயநாட்டின் சீற்றங்கள் வையகத்தையே பிடிக்கிறதே. தொலைக்காட்சிகள், செய்தித்தாள்கள் செய்திகளால் ஊன் உயிரை உருக்குகிறதே. இந்த தேசத்தில் அரசியல் வித்தைகள், விளம்பர வெளிச்சங்கள், கழுகுகள் வட்டமிடுகிறது. உலகம் உறைந்து கிடக்கிறது. உண்மையை பேசுங்கள். பிணங்களின் மீது அரசியல் வேண்டாம். மதமா ஜாதியா இறந்தவரில் ஒருவராய் இருக்கலாம். மதமா ஜாதியா இறந்தவரில் உங்களில் ஒருவராய் இருக்கலாம். வாய் மூடி மௌனம் காப்பீர். இது நாட்டில் சுதந்திர மயில் ஒன்று அகவியது, ஆடியது. அரசியல் கல்வர்கள் இறகுகளை ஒவ்வொன்றாய் பிடுங்கி எடுக்க மயில் இங்கே உருமாறியது வெறிநாயைப் போல. மின்னணு வாக்குப்பெட்டி இமைக்க நேரத்தில் மண்ணுயிர் மாந்தரை துல்லியமாக்குகிறதாம். அது மாயமொன்றுமில்லை, மனித மூளையின் நுண்ணறிவில் தோன்றியதுதான். மனிதனை மனிதன் நம்பாமல் போனதால் இந்த ஆட்குறைப்பு எல்லாம் கணினிமயம். எந்த கணினியாவது ஒரு நல்ல தலைவனை உருவாக்குமா? இல்லை உருமாறுமா? அம்மா. ஒரு ஒற்றை சொல்லுக்குள்ளே அன்பு உயிர் பெறும். குருதிக்குள் ஓடும் அம்மாவின் நினைவு விழிநீர் துடைக்கும் சுட்டு விரலாய் அம்மா. எத்தனை துன்பம் எழுந்து வந்தாலும் இமைக்கும் நேரத்தில் தெய்வமாய் காட்சியளிப்பாள். கண்ணசைவில் காலத்தை கணித்தவள், என் அசைவில் உயிராய் நிற்பவள். பசிப்பிணி நாட்கள் பசிய போக்கிய அன்னலட்சுமி. அம்மா, பசிப்பிணி நீக்கிய மருத்துவச்சியே. வாலிப பருவம் வந்த போதிலும் கோணல் புத்தியை குணமாய் பேணி கொள்கை சொன்னவள். அகவே முதிர்ந்த போதிலும் ஆழ்மனதில் அம்மாவின் உருவம் இமைப்பொழுதும் நிழலாடுகிறது. தனிமை மௌனத்தில் என்னோடு வாழ்கிறாள். விழிகள் கலங்க துளிகள் அவள் பிம்பம். பளிங்கு சிற்பமாய். அம்மா, நீ உறங்குமிடத்தில் உறங்கியலே வேட்கை சுற்றி சுற்றி சுழல்கிறது. தனிமையில் எப்படிவா நீ துயில்கிறாய்? உனது பிரிவு என்பது காலம் கொடுத்த பெருந்தண்டனை அல்லவா எனக்கு? உன் பிள்ளையை காலத்தின் கைகளில் விட்டுவிட்டாய். பிஞ்சிக்கரங்களில் தலைகோதும் மழலை. மலர் பிஞ்சி பாதத்தால் மிதிக்கும் கிள்ளை. வாடா என்று அழைக்கும் செல்ல அழைப்பு. அதோ உன் பேத்தி அழைக்கிறாள். அது நீதானா? Mm-hmm.